திருவண்ணாமலையில் கரிக்காலம்பாடி அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் விக்னேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய மனைவி தான் பார்த்தீங்கன்னா உமாதேவி. அந்த பெண் இப்போ இறந்து போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உமாதேவி அப்படின்றவங்க கல்யாணம் ஆகி முதல் பிறந்த குழந்தை பெண் குழந்தை. நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். பெண் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு, அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் குழந்தை பெண் குழந்தை. இரண்டாவதாக கர்ப்பமாக இருந்திருக்காங்க. அந்த குழந்தையும் பெண் குழந்தை தான் அப்படின்னு அவருடைய கணவர், அந்த பெண்ணுடைய மாமனார், மாமியார் எல்லாமே திருப்பதியில் போய் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆகா, இரண்டாவது குழந்தைங்க பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கணவர், மாமனார், மாமியார் எல்லாம் அந்த பெண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி வீட்டில் இந்த குழந்தைய நீ கருவை கலைச்சிரு அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லணும். அந்த பொண்ணு தாங்க முடியாமல் நம்ம குழந்தைய கலைக்க சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த குழந்தை முகத்தில் அவங்க பார்க்கல, 4 மாதம் தான் அவங்க நடந்தா கலைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணின் மனம் என்ன சொன்னுச்சோ தெரியல. நம் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய அவங்க கலைக்க சொல்கிறாங்களே, அந்த மனம் என்ன பேதளிச்சு போய் அந்த முடிவை எடுத்துச்சுன்னு தெரியல. அந்த பெண்ணும் சரி, வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த 4 மாத குழந்தையும் சரி, கையில் வைத்திருந்த முதல் குழந்தை 1 வயது தான் அந்த குழந்தைக்கு, மேனகான ஒரு 1 வயது குழந்தை. அந்த குழந்தையையும் கையோட பிடிச்சிட்டு அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு கேணியில் போய் விழுந்துட்டாங்க. விழுந்து சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் ஊராட்கள் பார்த்துருப்பாங்க போல. அப்படியே விழுந்து அந்த பெண்ணும் சரி, கையில் பிடித்திருந்த அந்த 1 வயது குழந்தையும் சரி, இந்த உலகையே பார்க்காத அந்த 4 மாத வயிற்றில் இருந்த அந்த குழந்தையும் சரி, 3 பேருமே இறந்தாச்சு. எதுக்கப்புறம் தான் வெளில தூக்கி போட்டு எப்படி என்ன அப்படின்னு விசாரணைலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, அப்பா விக்னேஷ், பெண் குழந்தை வேண்டாம்னு கருவை கலைக்க சொன்னில்ல, இது மாதிரி உன் பொண்டாட்டியோட அவங்க அப்பா அம்மா நினச்சி அந்த குழந்தைய கலைச்சிருந்தா உனக்கு கல்யாணம் ஆகிருக்குமா? அதை யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இப்படி நீ ஒவ்வொரு பொண்ணையும் பார்க்க போகிற பொண்ணோட அப்பா அம்மாலாம் இப்படி நம்ம பெண் குழந்தை வேண்டாம் எல்லாம் கருவை கலைச்சல்னு ஒவ்வொரு அப்பா அம்மா நினச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணியிருக்க முடியுமா? நீ ஆம்பளைன்னு பர்சன் காட்டியிருக்க முடியுமா? உன் அப்பா அம்மா சொன்னோடனே நீனும் பொண்டாட்டிட்ட ஒரு வெக்கம் இல்லாமல் ஒரு நீலாம் மனுஷனாடா? அந்த அந்த ஒரு மனைவி கிட்ட இப்படி குழந்தைய கலைன்னு சொன்னா அவங்க மனசு என்ன பாதிப்பு, என்ன ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க போயிருக்கோம் அந்த மைண்டு அவங்களுக்கு. நீ உனக்கெல்லாம் குழந்தைய வச்சு பார்க்கணும். இப்போ தான் எனக்கு கோவம் வருது. ஆண்களுக்கு இப்பெல்லாம் என்ன பண்ணணும், இவனுக்கும் குழந்தை பெற்றுக்கிற ஒரு இதை அது வச்சு விடுங்க. என்னதோ கண்டுபிடிக்கிறீங்க. இவன் 10 மாதம் சுமந்து பார்க்கட்டமே. 10 மாதம் சுமக்கிறது பெருசில் அந்த குழந்தைய அவங்க தொட்டு தொட்டு பார்த்துருப்பாங்கல்ல, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்ன்ட்டு. ஏன் அந்த பெண் குழந்தையா இருந்தால் என்ன உனக்கு? நீலாம் எதுக்கு உங்களை பிள்ளை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண? விக்னேஷ், பேரை பாரு விக்னேஷ். திருவண்ணாமலையில் அது என்ன கரிக்காலம்பாடி. அந்த கிராமத்தில் ஏதோ நல்ல மனிதர்கள் இருந்தால் முதல்ல அடிச்சு கொள்ளுங்க. அவெல்லாம் மனுஷன். அவன் மட்டும் இல்லை, மாமனார் மாமியார் குடும்பமே சதிகார குடும்பமாக இருக்கும். ஏன் பெண்கள்லாம் என்ன உங்களுக்கு கசக்குதா? பெண்ணா கசக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு மற்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து இனிக்கும். பெண்கள்னா உனக்கு நாளைக்கு பொண்ணுன்னு வந்துட்டா மட்டும் அப்படியே நொட்டும். அந்த ஒரு மனைவி போயாச்சு, முதல் பிறந்த முதல் மகள், அந்த வீட்டுடைய தேவதை அதுவும் போயாச்சு. அடுத்து வர இந்த உலகத்தையே பார்க்காத 2வது தேவதையும் போயாச்சு. நீ மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போற? நீ உங்க அப்பா அம்மாலாம் இருந்து அடுத்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்களா? கரெக்டாக அதுக்கும் அதே மாதிரி. அதுக்கும் பையன் பிறக்காம பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவீங்க? நீ பேசாம குதிச்சு நீ குதிச்சிருன்ற, நீ உங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் குதிச்சிருங்க. வெக்கமா இல்லை இந்த காலத்தில் வந்துட்டு ஏன்டா ஆண் என்ன பெண் என்ன இப்படி நினைச்சிட்டு இருந்தா எப்படிரா? போய பாரு ரோட்டில் அவனை என் பொண்ணு கிடைக்காம தடுமாறுறான் கடந்து, பொண்ணு இல்லையா அப்படின்ட்டு. ஜாதி முதல்ல போய் ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஜாதியெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டான். இப்போ பாதி பேர் எந்த ஜாதியாலும் பரவாயில்லைங்க, அதெல்லாம் எனக்கு பொண்ணு கிடைச்சா போதுங்க, என் பிள்ளைக்கு வயசாகிட்டு இருக்குங்க அப்படின்றான். பெண் பிள்ளைகளை அந்த அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் பிள்ளை டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. 1 ஆட்களால தான் பெண் குறைஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏதோ இன்னும் இந்த பழைய ஆட்கள் இருக்காங்க பெண்கள், இப்போலாம் குறைச்சி தள்ளியாச்சு. எல்லாம் உங்களை மாதிரி ஆள் தான்டா. உன்னைய மாதிரி இந்த மாதிரி பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது, கருவை கலைன்னு சொல்கிறது. இன்னொருத்தன் பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலே வக்கர புத்தியோட பார்த்து கற்பழிக்க போகிறது, வேற எப்படி பார்க்கறது, ஒருத்தன் டவுரி கேட்கறது. இப்படி பெண்களுக்கு எதிராக நீங்கள் பண்ண எவனுக்குமே பெண் குழந்தைய வந்து வேண்டாம் அப்படின்னு சுச்சுவேஷன் தான் வரும். நீ என்ன அடிப்படையில் சொன்னேன்னு தெரியல, அந்த குழந்தைய வந்து வேணான்னு சொன்னேன்ட்டு. அது நீ சொல்கிற விதமாக கூட உனக்கு ஏதோ குடும்ப பிரச்சனை என்னமோ அது உன்னோட பர்சனல், அதை நான் வர விரும்பலை. வாழ்க்கைன்னு வந்துட்டாலே பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறக்கத்தான் செய்யும். அந்த விக்னேஷுக்கு மட்டும் இல்லை, இந்த நம்ம நாட்டில் பார்த்துருக்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குழந்தைன்னா அது பிறக்கத்தான் செய்ய போகுது. நம்ம அப்படியே 1000 வருஷம்லாம் வாழ போகிறது இல்லை. வேணாம், அதிகபட்சம் அந்த காலத்தில் 70 60 தாண்டதே பெரிய சாதனை. அதுக்குள்ளே நீங்கள் வந்து புதுசாக அடுத்த நாளைக்கு பெண் பிள்ளை வேண்டும் ஆண் பிள்ளை வேண்டும், அதுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். ஆம்பளை பிள்ளை இருந்தால் சொத்தை அடுத்த தலைமுறை வளரும். உம்பளை பிள்ளைனா அந்த பிள்ளை வேற வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிடும், சொத்து பிள்ளை பிரிஞ்சு போயிடும், நாளைக்கு இந்த விருத்தியெல்லாம் போயிடும். ஏன்னா பொம்பளை பிள்ளை தானே, அது ஒரு வீட்டுக்கு போக போது, கல்யாணம் ஆக போது, அது குழந்தை பிறக்க போது, அப்படி வம்சம் போக போகுது. ஆம்பளை பிள்ளை பிறந்தா மட்டும்தான் அந்த வம்சம் அப்படியே வருமா? பொம்பளை பிள்ளை பிறந்தா வராதா? திருந்தவும் இந்த தமிழ்நாடு திருந்தாது. அன்னைக்கு யாரோ சொல்லிட்டு போன அந்த நாட்டு மக்கள் நாசமாகி போகட்டும். இப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரமா நாசமாக போயிடும். இப்போ பாரு பெண் பிள்ளைகள், அன்னைக்கு தான் கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டாங்க. இப்போ என்ன உனக்கு தான் தலையெழுத்து கேடு? இப்போ எவ்வளவோ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, அதுங்க படிக்குது, வேலைக்கு போகுது. அன்னைக்கு 10 பிள்ளை 5 பிள்ளை பெற்றாங்க, வளர்த்து வளர்க்க முடியல, என்னடா பண்ணுறது, உங்களை பிள்ளை இல்லைண்டா பெற்றுக்கிட்டேன்னு கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டாங்க. இன்னைக்கு என்ன உனக்கு பெக்கிறது 2 2
அந்த 2 பிள்ளைகளை உன்னால பார்த்து செய்ய முடியாதா? சம்பாரிச்சு வைக்க முடியாதா? அதுவும் நீ சம்பாதிக்க என்ன 10 12 ஒரு 12 படிக்க வைக்கிறேன், அதுக்கு மேலே அதுங்களே படிச்சுக்கிறது. இப்போ கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வருது, அதுங்களே படிச்சு அதுங்களே வேலைக்கு போகுது, அதுங்களே இதுல பார்த்துக்குது. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? மனசு வலிக்கல கொஞ்சம் கூட? அந்த குதிச்சம் தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும் போது அந்த பெண்ணுக்கும் அந்த 1 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? சின்ன குழந்தைக்கு, வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? மூச்சு முட்டி சாகும்போது நினைச்சு பாரு, உன்னையெல்லாம் அப்படியே கேணிக்கல பிடிச்சி தள்ளி விடணும். அப்படியே தள்ளி விட்டாதான் உனக்கு அந்த வலினா என்னன்னு புரியும். உன்னால ஒரு அப்படியே உள்ள முக்கி எடுக்கணும் தண்ணியில். அந்த வலி என்னன்னு சாக விடக்கூடாது, உன்னை காட்டணும் என்ன வலின்னு. அப்பதான் உங்களை மாதிரி ஜென்மங்கள் திருந்தும். திருவண்ணாமலையில கரிக்காலம்பாடியில் நடந்த இந்த சம்பவம் இனி எந்த ஒரு கிராமத்திலும் நடக்கக்கூடாது. அந்த கிராம மக்களே முடிஞ்சா இதுக்கு ஏதாச்சும் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இந்த மாதிரி ஆட்கள் இனிமே நம்ம ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க முன் உதாரணமா இருங்க. நாடு மக்களுக்கு கொஞ்சமாச்சும் விழிப்படைங்க.